children, welcome back to our channel Ribika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். லெட் அஸ் டூ. தேஜி அண்ட் ஜோஜோ சா அ பிக் அப்பார்ட்மெண்ட். ஸோ தேஜியும் ஜோஜோவும் ஒரு பிக் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹாப் ஹண்ட்ரட்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்னா என்னது? ஃப்ராக், குதிக்கிறது. இப்போ ஃப்ராக்லாம் ஒரு மாதிரி தத்தி தத்தி குதிக்கும் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி குட்டி குட்டி ஜம்ப்ஸாக வைக்கும்ல, அதுதான் ஹாப். ஸோ ஹாப் ஹண்ட்ரட்ஸ் ஹோம் அப்படின்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ஹவுசஸ் தான், ஒரு ஹவுசஸ். ஸோ இது வந்து ரோ, கரெக்டாக இது ரோ வைஸ் எல்லாருக்கும் தெரியும். ரோனா எப்படி இருக்கும், காலம்னா எப்படி இருக்கும்னு தெரியும். ரோனா ஹரிசாண்டலாக இருக்கும், காலம்ஸ்னால் வேர்ட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் காலம்ஸ். ஸோ இது வந்து இப்படியே மூவ் பண்ணோன்னா ரோ, இப்படியே மூவ் பண்ணோன்னா காலம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோ, இது வந்து காலம் அப்படின்னு. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஹவுசஸ்க்கு வந்து நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அங்கங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க ரேண்டமாக. பட் எல்லா ஹவுசஸ்க்கும் நமக்கு நம்பர்ஸ் தெரியலை. இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹவுஸ் நம்பர்ஸ் ஆஃப் த ஷேடட் ஹவுசஸ் வித்தவுட் கவுண்டிங், ஷேர் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஷேடட் பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நிறைய ஷேடட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹவுசஸ்க்கு மட்டும் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, ஹவுஸ் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க, இங்கேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணாமல் நீங்களாக எழுதணும், கவுண்டிங் பண்ணாமல் எழுதணும். ஷேர் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the house numbers of the shaded houses without counting. Share your strategies. Strategiesனா என்ன சொல்லலாம்? ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சுருப்பீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து, அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 17 இருக்குன்னா, இப்போ இங்கே என்ன வரும்? 27 வரும். இந்த மாதிரி நம்ம வந்து 10s பிளேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த சைடுக்கு இதே மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 10s பிளேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். வெரி குட். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 சைட்ஸும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சம் செஞ்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேலேயே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா +10 +10 +10 போவோம். இப்போ 20 + 10 30, 30 + 10 40, இந்த மாதிரி போவோம். கீழே போனோன்னா -10 -10 -10 அந்த மாதிரி போவோம். இப்போ 20 - 10 10. ரைட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு போகிறப்ப என்ன பண்ணணும்? ஆஃப்டர் நம்பர் 20 + 1 21. அதாவது இங்கே +10, கீழேனா -10. ரைட் சைடு போனீங்கன்னா +1, லெஃப்ட் சைடு போனீங்கன்னா -1. 20 - 1 19. பிஃபோர் நம்பர் எழுதணும். இதே ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 17 இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி மேலே போகிறோம். 17 + 10 27, 27 + 10 37. இப்போ இங்கெல்லாம் நீங்கள் பிஃபோர் நம்பர்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிகிட்டே போங்க. ஸோ 27 பிஃபோர் 26 25 24 23 10. அவ்வளோதான், 23. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா? ஸோ 23 + 10 33, 33 + 10 43.
இப்போ இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, பேக் சைடில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க, பிஃபோர் நம்பர்ஸ் எழுதுவீங்க. ஸோ 42, 41. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுவோம். ஸோ 37 இருக்குது. 37 + 10 47. 47 + 10 57. 57. இப்போ இந்த ரைட் சைடு இருக்குது, ஆஃப்டர் நம்பர்ஸ் எழுதிடலாம். ஸோ 58, 59, 60. இங்கே வந்து பிஃபோர் நம்பர் எழுதணும், பேக் சைடில் இருக்குது. ஸோ 56. இந்த மாதிரி எழுதிட்டே போகணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். 24 + 10 34. 34 + 10 44. 44 + 10 54. 54 + 10 64. இங்கே பிஃபோர் நம்பர் எழுதுவீங்க கரெக்டாக. அப்போ 63. ஸோ நீங்கள் ஒரு நம்பருக்கும் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? +1 -1 +10 -10. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே 64 + 10 74. 74 பிஃபோர் 73. 73 பிஃபோர் 72. 72. இப்போ இங்கெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்குது பாருங்கள். 56 + 10 66. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். 57 + 10 67. 67 + 10 77. 77 + 10 87. 87 + 10 97. 97. இங்கே ஆஃப்டர் நம்பர் 98 99. இப்போ இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். 58 + 10 அப்படி வேண்டாம், இங்கே ஈஸியாக இருக்குது பாருங்கள். எது ஈஸியாக இருக்குது பாருங்கள், இங்கே ஆஃப்டர் நம்பர் எழுதலாம். 77 + 1 78. இது பாருங்கள், இது எப்படி பண்ணலாம், இங்கேருந்து 10 10ஆக பண்ணலாமா? 59 + 10 69. 69 + 10 79. 79 + 10 89. 89 + 1 90. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ 72 + 10 82. நெக்ஸ்ட் இங்கேயும் நமக்கு ஷேடட் கிரே கலர் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் நீங்கள் எடுத்தாலே போதும். இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா பிஃபோர் நம்பர்ஸ் எழுதிடலாம், இந்த நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆஃப்டர் நம்பர்ஸ் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் நம்பர்ஸ் ஈஸியாக இருக்கும்ல, நம்ம இங்கேருந்தே போகலாம். 104 + 10 114. 115 116 117 118 119 120. வெரி குட். இப்போ இதுக்கு மேலே பாருங்கள். 114 + 10 124. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு பாருங்கள். 115 + 10 125. 125 + 10 135. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போ அதுக்கப்புறம் மேலே போகலாம். இப்போ இந்த நம்பர் வேணும், இதுக்கு ஆஃப்டர் பார்த்துக்கலாமா? 143 + 1 144. 144 + 1 145. 145 + 1 146. அதுக்கு அப்படியே மேலே பாருங்கள். 146 + 10 156. இல்லை நீங்கள் இதுக்கு ஆஃப்டரும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு பிஃபோர் நம்பர் கண்டுபிடிங்க. 154 153. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து 10 கவுண்ட் பண்ணிக்கலாம். 143 + 10 153. ஸோ 160 வரைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து மேலே போகலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 156 + 10 166. அதுலேருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 167. இது எழுதுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிச்சா இதுக்கு பிஃபோர் பார்த்துடலாமா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த நம்பர்லேருந்து ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 153 + 10 163. 163 - 1 162. 162 + 10 172. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள், இது ஆஃப்டர் சொல்லிட்டே வரலாமா? 175 176 177 178. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து +10 ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர் நம்பர் எழுதிக்கலாம். 167 + 10 177. 177 + 1 178. இப்போ நெக்ஸ்ட் இது 178 + 10 188. நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த ரோ. ஸோ ஒரு நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், ரிமைனிங் எல்லாம் எழுதிடலாம். 188 + 10 198. ஸோ இங்கே 199, இங்கே 200. இங்கே பிஃபோர் நம்பர்ஸ் 197 196 195
194, 193, 192, 191. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், 113 is 10 floors above 13. கரெக்டாக 13லேருந்து 10 floors நீங்கள் தாண்டி போனீங்கன்னா 113 வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் 13லேருந்து 113க்கு போகிறதுக்கு 10 floors போகணும் அப்படின்னு தெரியணும். இங்கே பாருங்கள், 1 floor above 105 is 115. நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி 105 இருக்கு இல்லையா, 105 இங்கே இருக்குது. இங்கே இருந்து ஒரு ஃப்ளோர் மேலே போனோன்னா 115 ரீச் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். அரவிந்த் டாடா ஹேஸ் டு டெலிவர் ஸ்வீட்ஸ் ஃப்ரம் ஃபரூக் சாச்சாஸ் ஷாப் டு டிஃப்ரெண்ட் ஹவுசஸ். ஸோ அரவிந்தோட டாடா வந்து, அதாவது ஃபாதர் வந்து ஸ்வீட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. எங்கேருந்து? நம்ம ஃபரூக் சாச்சாஸ் ஷாப் பார்த்தோம் இல்லையா, ஸ்வீட் ஷாப், அங்கேருந்து ஸ்வீட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க டு டிஃப்ரெண்ட் ஹவுசஸ்க்கு. ஓகேவா? கலர் த ஹவுசஸ் டு விச் ஹீ ஹேஸ் டு டெலிவர் ஸ்வீட்ஸ். ஸோ நம்மளை வந்து கலர் பண்ண சொல்கிறாங்க. அவர் வந்து எந்தெந்த ஹவுஸுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து டெலிவர் பண்ண போகிறாரோ அந்த ஹவுஸ் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஹவுஸ் நம்பர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? The house numbers are 209, 228, 242, 258, 267, 276, 290, 315, 346, 367, 389, 395. ஓகேவா? இது வந்து ஜம்ப் ஜாய் ரெசிடென்சி அப்படின்னு, இது வேற ஒரு அப்பார்ட்மெண்ட். ஓகேவா? ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு யூனிக் நேம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட நேம் வந்து ஜம்ப் ஜாய் ரெசிடென்சி. ஓகேவா? இதில் அங்கங்கே ரேண்டமாக தான் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம் தெரியும்ல, லாஸ்ட் சம் பார்த்துருப்பீங்க, அதே ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரோஸ், இது வந்து காலம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 209 ஹவுஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 209 நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரை இங்கே நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 209 நம்ம இப்போ வந்து கலர் பண்ணியாச்சு. 228 சொல்லியிருக்காங்க. ஸோ 228 எங்கே இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இங்கே வந்து 209 இருந்துச்சு. இந்த நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா, இந்த ஹவுஸ் வந்து 209 இருந்தது. இதுக்கு பிஃபோரில் என்ன இருந்திருக்கும்? 208 இருக்கும். அப்போ 228 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 208லேருந்து 10 ஆட் பண்ணிட்டு வரலாமா? ஸோ 218, 228. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 228 இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம இப்போ ஷேட் பண்ணிடலாம். கலர் பண்ணிடுங்க உங்களோட ஃபேவரட் கலர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 228 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 242 இருக்குது. 242 எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 242. ஸோ நம்ம ஈஸியாக வந்து கலர் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 258 இருக்குது. ஸோ 258 ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? 228 ஆல்ரெடி நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 238, 248, 258. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 10 ஆட் பண்ணால் வந்துடும். 238, 240, 258. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான கலரில் ஷேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 267 இருக்குது. ஸோ 267 எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 258 இருக்குது. இதுக்கு பிஃபோரில் என்ன வரும்? 257 வரும். கரெக்டாக? இப்போ நமக்கு என்ன வேணும்? 267 வேணும். அப்போ இதுலேருந்து ஒரு 10 ஆட் பண்ணால் நமக்கு 267 வந்துடும். கரெக்டாக? அப்போ இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க. 267 ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 276 இருக்குது. 276 எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ இங்கே நம்ம 267 பண்ணியிருக்கோம் இல்லையா,
இதுலேருந்து 10 ஆட் பண்ணிங்கன்னா 277 வந்துடும். இதோட பிஃபோர் நம்பர் தான் என்னது 276. அப்போ 276 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்மளோட ஃபேவரட் கலரை ஷேட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் 1 2 3ன்னு வரிசையாக எழுதிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுவீங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 276 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 290 பார்க்க போகிறோம். 290 எங்கே இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? 290 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு 209 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 209 இருக்குது. 209 ஆஃப்டர் 210. ஸோ 210லேருந்து 10 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 220, 230, 240, 250, 260, 270, 280, 290. ஸோ இந்த இடத்துல நமக்கு வருது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கலர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 290 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 315 இருக்குது. 315 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து 301 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 302, 303, 304, 305 இங்கே இருக்கும். 305லேருந்து ஒரு 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 315 கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பர் கிரிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்கே 40 இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும்னா +10 பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும்னா -10 பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும்னா +1 பண்ணுங்கள். இல்லைன்னா ஆஃப்டர் நம்பர்னு கூட சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -1, இல்லைன்னா நீங்கள் பிஃபோர் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் என்ன நம்பர் பார்த்தோம்? 290 பார்த்தோம். 315 பார்த்துட்டோம். கரெக்டாக 315 பார்த்தாச்சு. இதை போயிட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 346 சொல்லியிருக்காங்க. 346 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனி ஐடியா இருக்கா உங்களுக்கு? 346 கண்டுபிடிக்கணும் வந்து ஃபஸ்ட்டு 340 கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ 310 இருக்கும். ஸோ இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். 320 இங்கே இருக்கும். ஓகே. 330 இங்கே இருக்கும். ஓகே. 340 இங்கே இருக்கும். ஓகே. அப்புறம் இப்போ 346 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 340 இருக்குன்னா வந்து இதை இங்கேருந்து 6 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 341, 342, 343, 344, 345, 346. இப்போ இவங்க சொன்னது கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ இங்கே வந்து நமக்கு 305 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 315, 325, 335, 345, 345 + 1 346. அப்போ இவங்க சொன்னது கரெக்ட். அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஓகேவா? இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 367 இருக்குது. 367 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு இங்கேருந்தே வரலாம். 346. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இங்கே 340 இருக்குது, 350, 360 இந்த இங்கே. ஸோ 360 ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகே. அதுலேருந்து இன்னொரு லைனில் போய் 367 வந்து ஸோ 7 361, 362, 363, 364, 365, 366, 367. இவங்க சொன்னது கரெக்ட்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? இங்கேருந்து போகலாம். 346 இருக்கு, 356, 366, 366 + 1 367. அப்போ இதை நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 389 இருக்கு. ஸோ 389 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 370, 380,
அப்புறம் அதே மாதிரியே 381, 382, 383, 384, 385, 386, 387, 388, 389. இல்லை இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது 367 தானே. ஸோ 377, 387, 388, 389 இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேவரட் கலரில் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் 395 இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்கள்? ஸோ இது வந்து 390 கரெக்டாக. அப்போது 391, 392, 393, 394, 395. அப்போ நீங்கள் இதை ஷேட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ இங்கே பபிள்குள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 floor above 201 is 211. நமக்கே தெரியும்ல, 201லேருந்து ஒரு ஃப்ளோர் மேலே போனோம் அப்படின்னா 211 இருக்கும். I can reach 212 by going one house to the right. 212க்கு போகணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு ஹவுஸ் தள்ளி போனோன்னா நம்ம 212க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.